இன்னைய அரசியல் சூழ்நிலை எப்படிப்பட்டது என்பதனை எடுத்து காட்ட நம்முடைய பணி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இந்த அரசை வீழ்த்துவதற்கு புது புது ஆயுதங்களை கையிலே எடுப்பவர்களை எப்படி அடித்து துரத்த வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இன்றைய தினம் தளபதி அவர்கள் நாடு முழுக்க தன்னுடைய உழைப்பால் சுற்றி வருகிறார். ஒரு முதலமைச்சர் ஓய்வெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லாமல் ஒரு மாவட்டமாக சென்று சுற்றி வருகிற தலைவனை பார்த்திருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியிலே வராத தலைவர்கள் மத்தியில் நாள்தோறும் மக்களை சந்திக்கின்ற ஒரு தலைவனை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு கூட காலையிலே திருமணத்தை நடத்தி வைக்க வந்த நம்முடைய தளபதி அவர்கள் நம்முடைய அமைச்சரை பார்த்து ஒரு வார்த்தை கூறியிருக்கிறார். அருமையான வார்த்தை. அடியாருக்கெல்லாம் அடியார் சேகர்பாபு. சேகர்பாபாக இருந்தவர் செயல் பாபாக மாறி இன்றைக்கு புயல் பாபாக மாறியிருக்கிறார் என்று தளபதி அவர்களாலே புகழக்கூடிய அளவிற்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இன்றைக்கு ஊக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய செயலாளர் தான் இன்றைக்கு இந்த கூட்டம் ஒரு சிறப்பான கூட்டமாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையை கொஞ்சம் எண்ணி பார்த்தோமேயானால் ஒரு திருட்டு சம்பவத்தை பயன்படுத்தி ஒருவர் புகார் செய்கிறார். காவல்துறை அதிகாரிகள் அவரை அடிக்கிறார்கள். சம்பவம் நடக்கிறது. அவர் இறந்து விடுகிறார். இது முதலமைச்சர் சொல்லி நடந்ததா, இல்லை அமைச்சர்கள் போன் பண்ணி சொல்லி நடந்ததா? காவல்துறையினர் விசாரிக்கிறார்கள். விசாரிக்கிற போது ஏதோ சம்பவம் நடக்கிறது. அவர்களுடைய பாணியிலே அது நடக்கிற போது ஒரு மரணம் ஏற்படுகிறது. அதை வைத்து அரசுக்கு எதிராக ஒரு திட்டம் தீட்டி இந்த அரசை வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தார். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கலைஞருடைய மகன் என்பதை நிரூபிக்க உடனடியாக அமைச்சரை அனுப்புவது மட்டுமல்லாமல் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்து எஃப்ஐஆர் போட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறாரே தவிர இந்த காவல்துறையை காப்பாற்றக்கூடிய இடத்திலே அவர் இல்லை. ஆனால் எடப்பாடி என்ன செய்தார்? பள்ளு பழனிசாமி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் பெரிய துப்பாக்கி சூடு, ஒட்டுமொத்தமாக மக்கள் கூடியிருக்கிற இடத்துல ஒரு துப்பாக்கி சூடு நடக்கிற போது பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது என்ன சொன்னார் பள்ளு பழனிசாமி? நானே டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு பெரிய சம்பவம் இது! ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சம்பவம். ஆனால் நாடே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் பெரிய துப்பாக்கி சூடு நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒரு முதலமைச்சர், காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக இருந்த பள்ளு பழனிசாமி என்ன சொன்னார்? நான் டிவியை தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது தளபதிக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? தளபதியை பார்த்து குறை சொல்லக்கூடிய தகுதி இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா என்பதை ஒரு கணம் எண்ணி பார்க்கணும். அதோடு மட்டும் இல்லை, உடனடியாக அமைச்சரை அனுப்பி அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு தேவையானதை செய்கிறோம், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், யார் தவறு செய்திருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், இந்த அரசு யாரையும் காப்பாற்றாது என்று சொல்லி அந்த இறந்துவிட்ட அந்த மகனுடைய தாயாரிடத்திலே போனை கொடுத்து ஆறுதல் சொல்லுகிறார். தவறு நடந்து விட்டது, வருத்தப்படாதீர்கள், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய தம்பிக்கு, இரண்டாவது மகனுக்கு வேலையும் வழங்கி அந்த அம்மையாருக்கு பட்டா வழங்கி அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சம்பவத்தெல்லாம் வச்சு இந்த ஆட்சியெல்லாம் வீழ்த்தணும் நினைத்தால் எதுவுமே நடக்காது என்பதனை எண்ணத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய நோக்கம் எதிரணி என்பதல்ல, ஒரே அணியில் தமிழ்நாடு வென்றெடுப்போம். தளபதி தலைமையிலே 2026 234 வென்று காட்டுவோம் என்ற உறுதியேற்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த பகுதி கழக செயலாளருக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.